வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ 65. பொதுவாக வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம், வாழைப்பூ தொகையல் பண்ணுவோம். நம்ம இது மாதிரி வாழைப்பூ 65 பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வாழை மரத்துடைய எல்லா பாகங்களுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதயத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கவும் இது உதவுது. நம்ம மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய 65க்கு இந்த வாழைப்பூலேருந்து 10 லேயரே போதுமான அளவு. நம்ம வாழைப்பூ இந்த உள்ளே இருக்கிற பூ வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய 65 துவர்ப்பு இருக்காது. கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் 65 கொஞ்சம் துவர்ப்பு வந்துடும். இந்த பூ க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி தண்ணியில் இல்லைன்னா மோர் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா பூ கருப்பாகாமல் இருக்கும். இந்த பூவிலேருந்து இதனுடைய காம்பும் இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு சில பூவில் 2 இலை கூட இருக்கும், நம்ம பார்த்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சோள மாவு, 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு கட்டி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த மாவு ரெடி பண்ணும்போது கடலை மாவை விட சோள மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய 65 நல்ல மொறுமொறுப்பும் நல்ல டேஸ்ட்டும் தரும். இப்போ இந்த மாவெல்லாம் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ நம்ம மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு இந்த வாழைப்பூ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். நம்ம வாழைப்பூ எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா 65 கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். 1 நிமிஷம் போல் எண்ணெயில் இருந்தாவே நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான வாழைப்பூ 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.